Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerPoint ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸை கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணி அண்ட் எப்படி மர்ஜ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்மக்கிட்ட ரெண்டு PowerPoint presentation files இருக்குது. ஸோ நமக்கு இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணி அண்ட் ரெண்டு PPT ஃபைலையும் பார்த்தீங்கன்னா merge பண்ணணும். ஸோ தமிழ் 1 அப்படிங்கிற இந்த PPT ஃபைலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல கிரியேட் பண்ண PPT ஃபைல். பட் என்ன விஷயம்னா தமிழ் 2 அப்படிங்கிற இந்த PPT ஃபைலில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த சேஞ்சஸ் நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். எந்தெந்த சேஞ்சஸ் நமக்கு வேண்டாமோ அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு PPT ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு merge பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது அவங்க அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு திருப்பி அதை அனுப்பும் போது அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா merge பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கான டூல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா ரிவ்யூ டேப்குள்ளே போனோம்னா அங்கே கம்பேர் அப்படிங்கிற குரூப்பில் ரெண்டு ஃபைலையும் கம்பேர் ரிவ்யூ அண்ட் merge பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது. ஸோ அதில் நமக்கு தேவையான முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கம்பேர். ஸோ ஒன்ஸ் கம்பேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா தமிழ் 1 அப்படிங்கிற இந்த PPTயோட எந்த ப்ரெசன்டேஷனை கம்பேர் பண்ணணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷன் ஃபைல் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ தமிழ் 2 நல்லா கவனிங்க. நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ்லாம் ட்ராக் பண்ணியோ இல்லை கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணியோலாம் செலக்ட் பண்ண முடியாது. இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபைலை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது தமிழ் 1 அப்படிங்கிற PPT. ஸோ கம்பேர் பண்ண வேண்டியது தமிழ் 2ஓட. ஸோ அந்த PPT ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம merge அப்படின்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, புதுசாக எந்த விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த அந்த தமிழ் 1 அப்படிங்கிற அந்த PPT ப்ரெசன்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு ரிவ்யூவிங் பேனல், அதாவது ரிவிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. அதில் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ நான் மர்ஜபிள் கண்டென்ட், ஸோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் மர்ஜபிள் கண்டென்ட் இருக்குது, பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக இந்த அனிமேஷன் என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆக்சுவலாக தேவை, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் ஸ்லைடில் போய் பார்த்தோம்னா கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் பேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அந்த டெக்ஸ்ட் மாதிரி தான் தெரியும், அந்த வேர்டிங்ஸ் மாதிரி தான் உண்டு. பட் ஸ்லைடோட அந்த கேட்டகரியில் போய் பார்க்கும்போது என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கலர்ஸ் அந்த ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது கலர் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கலர் தான் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் யார் அப்ளை பண்ணாங்க, யார் இந்த சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பக்காவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ நமக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே ஓகே. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னும் போது செக் பாக்ஸை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு கிடையாது. ஸோ மேலே பார்த்தோம்னா நமக்கு அந்த கம்பேர் அப்படிங்கிற அந்த குரூப்லேயே அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் அதை ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில சிங்கிள் கிளிக் ஆப்ஷன்ஸும் உண்டு. ஸோ அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் டு திஸ் ஸ்லைட். ஸோ இந்த ஸ்லைடில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது எல்லாமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ரெசன்டேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் டு த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு மொத்தமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேலையை முடிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஸ்லைடாகவும் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஸ்லைடில் பார்த்தோம்னா எந்த சேஞ்சஸும் நடக்கலை. பட் ஃபோர்த் ஸ்லைடில் பார்த்தோம்னா ஸோ ஸ்லைடோட ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிக்சர் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்கு. ஸோ டீட்டெயில்ஸில் போய் பார்த்தோம்னா தெளிவாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸும் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு இது எல்லாமே அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. பட் அது நான் மர்ஜபிள் கண்டென்ட் இருக்குது. ஸோ அப்போ அனிமேஷன் அப்ளை ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு அது என்ன சேஞ்சஸ் தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் நமக்கு பிக்சர் இருக்குது. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா
ஓகே ரைட் 6th ஸ்லைடில் பார்த்தோம்னா எந்த சேஞ்சஸும் நடக்கலை. பட் என்ன விஷயம்னா கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இன்சர்ஷன்ஸ் ஆஃப்டர் மாடர்ன் தமிழ். ஸோ மாடர்ன் தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடோட டைட்டில். ஸோ இந்த ஸ்லைடுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நியூ ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா லைக் 7th ஸ்லைட் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ 7th ஸ்லைட் பார்த்தோம்னா கிராமர் அப்படின்னு ஒரு ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேணாங்கிற பட்சத்தில் அதை இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணவும் முடியும். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் தேவையில்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா சேஞ்சஸும் ஓகே தான். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிவ்யூலாம் பண்ணி முடித்த கையோட ஜஸ்ட் நம்ம கம்பேர் குரூப்லேயே பார்த்தோம்னா எண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திஸ் வில் எண்ட் த ரிவ்யூ அண்ட் எனி அன்அப்ளைட் சேஞ்சஸ் வில் பி டிஸ்கார்டட். ஸோ ஜஸ்ட் இதெல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எஸ் கொடுத்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நமக்கு தமிழ் 1 அப்படிங்கிற அதே ப்ரெசன்டேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய நம்ம அக்செப்ட் பண்ண சேஞ்சஸோட எல்லாம் மர்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சிங்கிள் ப்ரெசன்டேஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் 7th ஸ்லைடை பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அன்மர்ஜபிள் கண்டென்ட் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக அப்ளை ஆகும். ஸோ செகண்ட் ஸ்லைடில் பார்த்தோம்னா ஃபார்மெட் அப்ளை ஆயிருக்கு. 4th ஸ்லைடில் பிக்சர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட பொசிஷன் அண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்லைடை வந்து என்னென்ன ப்ரெசன்டேஷனை நீங்கள் கம்பேர் பண்ணணுமோ தாராளமாக கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.